சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறது யோசிச்சுருக்கீங்களா? அப்போ மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டான சிம்பிளான டபுள் பீன்ஸ் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் முன்னாடி சுடு தண்ணி ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா மேலே இருக்க தோலெல்லாம் வரும், அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தோலெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது தேவையானது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனை கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா தான் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தா நல்லா கிரேவி மாரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தோல் உரிச்சு எடுத்து வச்சோம்ல, அந்த டபுள் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. இது கொதிக்க ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. நான் தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா இறக்கிடுங்க. சப்பாத்தி கூட சாப்பிடுங்க. சூப்பரான டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. இது கொதிக்க ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. நான் தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா இறக்கிடுங்க. சப்பாத்தி கூட சாப்பிடுங்க. சூப்பரான டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.